சாய்பாபாவை விஜய் வணங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று சாய்பாபாவிற்கு பிரசித்தி பெற்ற ஒவ்வொரு வியாழக்கிழமையும் விஜய் சாய்பாபாவை வணங்குவதாகவும் அவருடைய தரப்பிலிருந்து தொடர்ந்து சொல்லப்படுகின்றது. மிகவும் தீவிரமாக இந்த ஆத்மாத்மாக சாய்பாபாவை விஜய் வணங்குவார் என்றும் சொல்லப்படுகின்றது. அதற்கிணங்கவே கொரட்டூரில் விஜய் சாய்பாபா கோவிலை கட்டியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அந்த வகையில் தேர்தல் முடிவுகள் வெளியாவதற்கு இன்னும் 4 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் முடிவுகள் நல்லபடியாக அமைய வேண்டும் எனவும் தான் இத்தனை வருட காலம் இந்த தேர்தலுக்காகவும் காத்துக் கொண்டிருந்ததற்காகவும் நல்ல ஒரு பலனை அளிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நோக்கில் வழிபடுவதற்காக விஜய் சென்றிருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்படுகின்றது. தொடர்ந்து முருகனை வழிபட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது சாய்பாபாவை வணங்குவதற்காக விஜய் சென்றிருக்கின்றார். தொடர்ந்து பல்வேறு வகையான அந்த இறைத்தலங்களுக்கும் விஜய் சென்று வருவதாக சொல்லப்படுகின்றது. மும்மதங்களையும் விஜய் போற்றி வணங்கக்கூடிய நிலையில் தற்பொழுது சாய்பாபாவை வணங்குவதற்காக விஜய் சீரடி சென்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. சீரடியில் சாய்பாபாவை வழிபட உள்ள தவேக தலைவர் விஜய் அங்கு வருகை தந்திருக்கிறார். சீரடியில் சாய்பாபாவை வழிபட உள்ள தவேக தலைவர் விஜய் அங்கு தற்போது வருகை தந்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சீரடி சாய்பாபா கோவிலுக்கு வழிபாடு செய்வதற்காக சென்றிருக்கிறார். நேற்று முன்தினம் அவர் திருச்செந்தூர் சென்று வழிபாடு மேற்கொண்டிருந்தார். அதற்கு முன்னதாக அவருடைய இந்த அரசியல் பிரச்சார நிகழ்வு கூட்டங்களின் போது கூட இறுதியாக திருச்சிக்கு சென்று திருச்சியில் இருக்கக்கூடிய மும்மதங்களை சார்ந்த கடவுள் தரிசனம் செய்திருந்தார். அங்கு இருக்கக்கூடிய தேவாலயத்தில் மண்டியிட்டு நடந்து செல்வது போன்ற அவருடைய வேண்டுதலையும் நிறைவேற்றியிருந்தார். அதன் பிறகு பச்சை மாரியம்மன் கோவிலுக்கு சென்றிருந்தார். அங்கு இருக்கக்கூடிய தர்கா மசூதிக்கும் சென்றிருந்தார். அங்கும் அவர் அவருடைய வழிபாடுகளை மேற்கொண்டிருந்தார். அதன் பிறகு தேர்தல் முடிந்ததன் பிறகாக, வாக்குப்பதிவு முடிந்ததன் பிறகாக விஜய் வெளிநாடு செல்ல இருப்பதாக சில தகவல்கள் வெளியாகியிருந்தது. ஆனால் விஜய் எங்கும் செல்லவில்லை, இங்குதான் இருக்கப் போகிறார். மேலும் கோவில்களுக்கு செல்லப் போவதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. அதனையொட்டி திருச்செந்தூரில் சென்று அங்கு இருக்கக்கூடிய ஆறுபடை உடலில் ஒன்றாக இருக்கக்கூடிய திருச்செந்தூரில் விஸ்வரூப தரிசனம் மேற்கொண்டார். அதிகாலையில் தரிசனம் மேற்கொண்ட அவருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அங்கு இருக்கக்கூடிய கோயில்களில் அவருக்கான அந்த சிறப்பு வழிபாடுகளுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அங்கும் முருகனை தரிசனம் செய்திருந்தார். அதன் பிறகு 30ஆம் தேதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் போட்டியிட்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்களை விஜய் சந்தித்து ஆலோசனை நடத்த இருப்பதாக ஒரு தகவல் நேற்று வெளியாகியிருந்தது. அதன் பிறகு மற்றொரு தகவல் வெளியாகிறது. விஜய் சீரடி செல்ல இருப்பதாகவும் அங்கு சாய்பாபாவை தரிசிக்க இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகியிருந்தது. அதற்கு தேர்தலினுடைய வாக்குப்பதிவுகள் முடிந்த பிறகு ஒரு ஆன்மீக பயணத்தை விஜய் முன்னெடுத்திருக்கிறார். குறிப்பாக எல்லா மதங்களை சார்ந்த இடங்களிலும் அவர் சென்று தரிசனம் செய்வதை நாம் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது பார்த்திருந்தோம். தற்போது தேர்தலினுடைய வாக்குப்பதிவு முடிந்ததன் பிறகாக திருச்செந்தூர் சென்று அங்கு முருகனை தற்போது சீரடி சென்று அங்கு சாய்பாபாவை வழிபட இருக்கிறார். மேலும் அவர் இன்னும் இந்த தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பு சில இடங்களுக்கு செல்ல இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 30ஆம் தேதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிட்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்களை விஜய் சந்திக்க இருப்பதாக நேற்று ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகளை எல்லாம் அவர் ஏற்கனவே சந்திக்க இருப்பதாக ஒரு திட்டம் இருக்கக்கூடிய நிலையில ஒரு ஆன்மீக பயணத்தை விஜய் தற்போது மேற்கொண்டிருக்கிறார். திருச்செந்தூர் சென்று அங்கு முருகனை வழிபட்டார். அங்கு விஸ்வரூப தரிசனம் பார்த்திருந்தார். அதன் பிறகு அங்கிருந்து சென்னை வந்த அவர் இன்று தனி விமானத்தின் மூலமாக சென்னையிலிருந்து புறப்பட்டு மகாராஷ்டிரா மாநிலம் சென்றிருக்கிறார். அங்கு சீரடி சாய்பாபாவை அவர் தரிசிக்க இருக்கிறார். சாய்பாபா அவருடைய வழிபாடு என்பது விஜய்க்கு ஏற்கனவே இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அவருடைய தாயார் சோபா சந்திரசேகர் அவர்கள் வழிபாடு செய்வதற்காகவே அறக்கட்டளையின் மூலமாக ஒரு சாய்பாபா கோயிலை விஜய் கட்டி கொடுத்திருப்பதாகவும் சில தகவல்கள் இருக்கின்றன. அந்த கோயில்களிலும் அடிக்கடி அவர் சென்று வழிபடுவார். அவருடைய குடும்பத்தினரோடு அவர் அவருடைய தாய் தந்தை ஆகியோரோடு சென்று வழிபடுவார் என்கிற தகவல் எல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. இந்நிலையில்தான் முருகரை தரிசித்ததன் பிறகாக தற்போது சீரடி சாய்பாபா கோயிலுக்கு வழிபாடு செய்வதற்காக விஜய் சென்றிருக்கிறார்.
शिरडी कैलाश में तू, शिरडी कैलाश में उसको तू ही। நேற்று முருகனை வழிபட்ட நிலையில் இன்று சாய்பாபாவை தரிசித்தார் தாவேக தலைவர் விஜய். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். மேல் விவரங்கள். தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்த பிறகு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் ஒரு ஆன்மீக பயணத்தை முன்னெடுத்திருக்கிறார். நேற்று திருச்செந்தூரில் 6 படை வீடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய முருகனை தரிசித்து விஸ்வரூப தரிசனம் மேற்கொண்டு சென்னை திரும்பினார். அதன் பிறகு இன்று மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சீரடி சாய்பாபாவை தரிசிப்பதற்காக சென்றிருக்கிறார். தற்போது அந்த தரிசனத்தையும் மேற்கொண்டிருக்கிறார். அங்கு அவருக்கான அந்த வரவேற்பு என்பது கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு அங்கு அவர் சிறப்பு வழிபாடு செய்வதற்கான அந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. சாய்பாபா அவர்களுடைய அந்த ஜீவசமாதி இருக்கக்கூடிய இடத்தில் விஜய் அவருடைய தரையில் தாழ்த்தி அவர் நேரம் ஒரு வழிபாடை மேற்கொண்டிருக்கிறார். அதன் பிறகு அவருக்கான அந்த பிரசாதம் என்பதும் அங்கு வழங்கப்பட்டது. அதனையும் அவர் பெற்றுக் கொண்டிருக்கிறார். சீரடியில் இருக்கக்கூடிய சாய்பாபா கோவிலில் விஜய் தரிசனம் செய்திருக்கிறார். இதற்கு முன்பிலிருந்து சாய்பாபாவை வழிபடக்கூடிய ஒரு நபராக விஜய் அறியப்பட்டிருக்கிறார். குறிப்பாக அவருடைய கடந்த காலங்களில் நாம் பார்க்கும் பொழுது விஜயினுடைய தாய் வழிபடுவதற்காக ஒரு சாய்பாபா கோவிலை சென்னையில் அவர் கட்டி கொடுத்திருப்பதாகவும் ஒரு தகவல் இருந்தது. அங்கு அவர் அடிக்கடி செல்வார் எனவும் சாய்பாபா வழிபாடை மேற்கொண்ட ஒரு நபராக விஜய் இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் நேற்று திருச்செந்தூர் சென்றிருந்தார். திருச்செந்தூரில் அதிகாலையில் விஸ்வரூப தரிசனம் மேற்கொண்டிருந்தார். முருகனை வழிபட்டிருந்தார். இன்று மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய சீரடி சாய்பாபா ஆலயத்தில் ஒரு வழிபாடையும் நடத்தியிருக்கிறார். அங்கு அவருக்கான அந்த பாதுகாப்பு என்பதும் வழங்கப்பட்டிருந்தது. இன்று காலை சென்னையிலிருந்து புறப்பட்ட விஜய் விமானம் மூலமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சீரடி சென்றார். அங்கு சீரடியில் இருக்கக்கூடிய அந்த சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து சீரடி கோவிலுக்கு சென்றிருக்கிறார். அங்கு சாய்பாபாவை வழிபடுவதற்கான அந்த சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அங்கு அவர்களுக்கான அந்த பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டிருந்தது. அவருடன் கட்சியில் இருக்கக்கூடிய பிசி ஆனந்த் மற்ற நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டார்கள். தற்போது விஜய் அங்கு தரிசனம் செய்திருக்கிறார். சீரடி சாய்பாபா கோயிலில் விஜய் தரிசனம் செய்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.